ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃப்ரம் சீரீஸோட 3வது சீசனை தான் பார்க்க போறோம். கடைசியா மேத்யூவோட ஒய்ஃபை அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட குட்டி பையன் சாரி என்னை மன்னிச்சிருங்க, இது மட்டும்தான் இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு வாட்ச் டவர்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு எங்க இருக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ அங்க வர டாக்டர் கிட்ட இது எந்த இடம்னு விசாரிக்கும் போதுதான் ஆண்டனிஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த டாக்டர் மென்ஷன் பண்றாங்க. இவங்களும் போய் அந்த விண்டோவோட கர்ட்டனை விளக்கும் போதுதான் வில்லேஜ்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமே இவங்களுக்கு புரியுது. டெட் ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல சீசன் 2 கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்ப அந்த இடத்துல இருந்து தான் டிராமா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல் எபிசோடோட ஸ்டார்டிங்லயே டாக்டர் இருந்துட்டு மேத்யூவோட ஒய்ஃப் கிட்ட பக்கத்துல மலை மேல ட்ரக்கிங் போனவங்க தான் உன்னை கண்டுபிடிச்சாங்க, 3 நாளா அன்கான்சியஸா இருந்த, உங்ககிட்ட எந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்மே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நர்ஸ்கார் இருந்துட்டு இவங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், போலீஸ் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை கேட்கிற மேத்யூவோட ஒய்ஃபுக்கு லைட்டா டர் ஆகுது. ஆனா டாக்டர் இருந்துட்டு ஒன்னும் பதட்டப்பட வேண்டாமா, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், சில பல கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட கேட்பாங்க, ஏதாவதுனா என்னை கூப்பிட்டு நான் வெளியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா மேத்யூவோட ஒய்ஃபுக்கு நல்லாவே புரியுது, நடந்த விஷயத்த சொன்னா எவனும் நம்ப போறது கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்கன்னு. அதனால அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேக்கா வெளியே வரா. இவளோட நல்ல நேரம் லிஃப்ட்ல ஒரு பேஷண்ட் ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பேஷண்ட் கூடயே அட்டெண்டர் மாதிரியே வெளியே வந்துடுறா. இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது தான் கரெக்டா போலீஸ் வண்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நிக்குது. மேத்யூவோட ஒய்ஃப்க்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னே புரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்துறாங்க. அப்ப கரெக்டா ஒரு சிக்னல்ல ஆப்போசிட் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் நிக்கிறதையும் பாத்துறாங்க. இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இவங்களை பார்த்து ஹாய் வேற காட்டுறான். அட படுபாவி பயலை, என்னை தள்ளி விட்டது நீ தாண்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனை ஃபாலோ பண்ணி வந்தா அவன் ஒரு கடைக்குள்ள போயிடுறான். இவங்களும் விடுற மாதிரி இல்ல, அந்த கடைக்குள்ள வந்தா வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அவனை பிடிச்சி ஏண்டா இதுதான் ஒரே வழின்னு சொன்னில, அதுக்கு என்னடா ரீசன் திருப்பினா, இது வேற பையன். இதுல அந்த குட்டி பையனோட அம்மா வேற கோவப்படுறாங்க, ஏமா ஒரு குழந்தைகிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறேன்னு. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல, சாரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. அங்க சீனை கட் பண்ணி வில்லேஜ்ல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. கடைசியா அந்த கன் ஷாட் அவன் மேல பட்டிருக்கும் பாத்தீங்களா, அதுல நல்லாவே காயமாயிருக்கு. அதுக்கு அவனே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபாதர் இருந்துட்டு அதுக்கு தானே கிறிஸ்டி இருக்கா, அவளை கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு கிறிஸ்டிக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஸோ சீசன் 1 and 2 பார்க்காதவங்களுக்கு இது தெரியாது, ஃபாதர் இறந்துட்டாரு, ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாரு. என்ன தம்பி சொன்ன, நீ நல்லா இருக்கியா, 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் உன்னை கொலை பண்ண பார்த்தான், இது தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல இருக்க அத்தனை பேரும் வீதியில இருக்கானுங்க, எவனும் சரியா தூங்க கூட போறதில்ல, இது பத்தாதுன்னு ஃபுட்டு வேற ரொம்பவே ஷார்டேஜா இருக்கு, அப்புறம் எப்படிடா இப்படி கான்ஃபிடென்ட்டா பேசுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணட்டும், வேணா கத்தட்டுமா, நான் பயப்பட்டுட்டேன்னு தெரிஞ்சா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னும் பேனிக் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோவும் வெளியே வந்து பார்த்தா மேத்யூவோட பையன் அவங்க அம்மாவை தேடிட்டு காட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அசிஸ்டன்ட் காரனோட அம்மா தான் அவனை தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மேத்யூவும் அங்க வந்துடுறாரு. கடுப்பான குட்டி பையன் விக்டரை பார்த்து, டேய் நான் காட்டுக்கு போற விஷயத்த போட்டு கொடுத்தது நீ தானே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். மேத்யூவும் கஷ்டப்பட்டு அந்த குட்டி பையனை ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறான். அப்ப கரெக்டா மேத்யூவோட பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. மேத்யூ அவகிட்ட பேசலான்னு போனா அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா போறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. இதுல மேத்யூவுக்கு ரொம்பவே அப்செட் ஆகுது. ஹீரோவும் மேத்யூ கிட்ட பேச வந்தா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். இவன் காட்டுக்கு போறதுக்கு முடிவு எடுத்துட்டானாட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இது முட்டாள்தனமான முடிவுடா, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும் போது மேத்யூ ஒத்துக்க மாட்டேங்கிறான். பார்த்து இல்லை, இதுக்கு மேல என்னால சும்மா உட்கார முடியாது, அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை தேடிட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டான், என் ஒய்ஃப் காணாம போனதுலேருந்து இப்ப வரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்றா, இதுக்கு மேல இங்க சும்மா உக்காந்துட்டு நடக்கிறதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, என்னோட குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா தேவை, அதுக்காக நான் காட்டுக்கு போறதா முடிவு எடுத்துட்டா, மந்திரக்கல் எங்கிட்ட தான் இருக்கு, அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்றான்.
பட் ஹீரோ இருந்துட்டு நானும் சாராவும் ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீ நினைக்கிற மாதிரி அந்த காட்டில் சர்வே பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கார் அங்கே வந்துடுறான். என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும் போது தான் மேத்யூ நான் ஒய்ஃபை தேடிட்டு காட்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ஹீரோக்கு நல்லாவே புரியுது. சரிப்பா நீ போகிறதுன்னு முடிவெடுத்துட்ட, மாற்ற போகிறதும் கிடையாது, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு சேஃபான வழியை கண்டுபிடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே சீனை கட் பண்ணி காலனி ஹவுஸை தான் கட்டுறாங்க. ஃபாத்திமா தான் பிரெக்னெண்டா இருக்காளே, அதனால ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வெளியிலிருந்து ஒரு லேடி கதவை தட்டுறாங்க. ஏமா நீ போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, தயவு செஞ்சு வெளியே வந்துரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஃபாத்திமானால சுத்தமா முடியலையாட்டு இருக்கு. திக்கி தனிக்கு வந்து டோரை ஓபன் பண்றா. அப்ப அந்த லேடி இருந்துட்டு ஏமா ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா போமா உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்ட்டு உள்ள போயிடுறா. அப்ப கரெக்டா ஹீரோவோட பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவனும் இவளைய கேரிங்காவே பாத்துக்கிறான். என்னமா பண்ணுதுன்னு கேட்கும் போது ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்னு சொல்லிட்டு ஃபாத்திமா போயிடுறா. அப்ப பஸ்ல வந்த பாட்டிமா இருந்துட்டு ஹீரோவோட பையன் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ எதுவும் கவலைப்படாதரா, பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்க பாடியில சேஞ்சஸ் வரதெல்லாம் நார்மல் தான், போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வர டோனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீயும் வான்னு அவனை கூப்பிட்டு வராங்க. அப்ப இந்த எல்ஜின் பையனை பார்க்கணுமே, வாழ்க்கையே தொலைச்ச மாதிரி ரொம்ப சோகமா நடுவுல கிராஸ் பண்ணி போறான். இவனுக்கு என்னடா பிரச்சனை, தூங்குனானா இல்லையான்னு கேட்கும் போது ஹீரோட பையன் இருந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். சரி இதை விட்டு தள்ளு, இதை விட பெரிய பிரச்சனையில இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை போய் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ மேத்யூ கிட்ட காட்டுக்குள்ள எப்படி சேஃபா போலாம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த லொகேஷனுக்கு போனா கல்லால கட்டின மாதிரி ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும். அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த மந்திர கல்லையே கண்டுபிடிச்சேன். நீங்க ஸ்டே பண்றதுக்கு சேஃபான ஒரே இடம் அதுதான். மார்னிங் ஆச்சுன்னா அந்த ரூமோட சரௌண்டிங் ஃபுல்லா தேடுங்க, ஆனா மறக்காம நைட் ஆச்சுன்னா அந்த ரூம்குள்ள வந்துருங்க, அது ஒண்ணுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃபு. ஏன்னா நானும் சாராவும் ஆல்ரெடி டென்ட் போட்டும் கூட அங்க ஸ்டே பண்ணி பார்த்துருக்கோம். வெளியே அப்படி என்னதான் வந்துச்சுன்னு தெரியல, எங்க டென்ட்டையே தரன்னு இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு மேத்யூ கூட நானும் போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோக்கு செம கோவம் வந்துருது. நீ கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட பேசியாகணும்னு சொல்லிட்டு நட்ரோட்டு கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கான் ஹீரோ. நீ போ வேண்டாண்டா, அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்குவான், இங்கே ஹேண்டில் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் நிறையா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ அசிஸ்டன்ட் கார மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றாங்கிறது அவனுக்கு புரியுது. ஆனா அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு மேத்யூவோட ஒய்ஃப் இன்னும் திரும்பி வரவே கிடையாது. ஸோ இப்போ இவன் தனியா போய் இவனுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவன் கூட போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பார்ல இருந்து கண்ணாடியை உடச்சிட்டு என்னமோ வெளியே வந்து உழுகுது. 2 பேத்துக்கு டர் ஆயிருது. என்னடான்னு வந்து பார்த்தா நம்ம ஜேடு பயப்புள்ளதான் அந்த டனல்ல மேல அந்த சிம்பலை பார்த்துருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டி தொங்க விட்டு அடியிலிருந்து படுத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த குழந்தைங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட காட்டினாங்க, நான் என்னத்தையும் மிஸ் பண்றேன் அப்படின்னு இவன் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு என்ன கன்றாவிடாது, இவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்கும் போது அசிஸ்டன்ட் கார் வந்துட்டு எனக்கும் தெரியல, அந்த டிராயிங்கை பார்த்ததுல இருந்து அந்த பைபிளை ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஜேடு வேற ஐயோ அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட காட்டினாங்க, ஆனா என்னால பார்க்க முடியலையேன்னு மறுபடியும் கத்துறான். இதுக்கு மேல இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ஒழுங்கா இங்கிருந்து எந்திரான்னு சொல்லி இவங்க 2 பேரும் தான் அவனை தூக்கிட்டு இருக்காங்க. அங்க சீனை கட் பண்ணி மேத்யூவோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. எங்க போறதுன்னே தெரியாம திக்கி தனங்கி சுத்திட்டு இருக்கும் போது ரோட்ல ஸ்டால் போட்டிருக்காங்க. அங்க 2 பொண்ணுங்க செல்ஃபி வேற எடுத்துட்டு இருக்காங்க. மேத்யூவோட ஒய்ஃபும் சங்கடப்பட்டுட்டே அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரே ஒரு கால் பண்ணணும், உங்க மொபைலை கடனா கொடுக்க முடியுமான்னு கேட்குறா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவளை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் மொபைலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ மேத்யூவோட ஒய்ஃபும் அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறா. இவ வாய்ஸை கேட்ட உடனே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏமா எங்கே தாமா போனேன், இப்போ எங்கே இருக்க, போலீஸ்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை தேடிட்டு இருந்தோம், ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லும்போது மேத்யூவோட ஒய்ஃப் வந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்ச நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, நான் உன்னை தேடி வரேன்னு சொல்கிறாங்க. நீங்க யாரும் வர வேண்டாம், கொஞ்ச நாள்ல நானே வீட்டுக்கு வந்துருவேன், உங்க வாய்ஸை கேட்கணும் போல இருந்துச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா.
என்னதான் ஃபோனில் கான்ஃபிடென்ட்டாக பேசினாலும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்கி திணங்கி நிற்கும் போது தான் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் பெல் அடிச்சிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. இவன் அந்த சர்ச்சையே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்லேயே அசிஸ்டன்ட்காரன் மேத்யூ கூட போகிறக்கு ரெடி ஆகிட்டானான் இருக்கு. ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறக்கு டைனருக்கு வந்திருக்கான். கூடவே கிறிஸ்டியும் இருக்கா. அப்போ கிறிஸ்டி இருந்துட்டு கன்ஃபார்மாக போகிறதா முடிவு எடுத்துட்டியாடா அப்படின்னு கேட்கும் போதே அசிஸ்டன்ட்காரனோட அம்மா இவனுக்கு பிடிச்ச நிறையா ஃபுட்டை செஞ்சு கொண்டு வராங்க. என்னதான் வெளிப்படையாக அவன் கிளம்புறக்காக ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் உள்ள அவங்களுக்கும் பயம் இருக்கு. ஸோ ஜாப்பனீஸில் அவங்கிட்ட எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, தயவு செஞ்சு நீ சீக்கிரம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு கேட்கும் போது அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்டா, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேத்யூவும் கிளம்புறக்கு ரெடி ஆகிறான். அவனோட பையனும் கண்டிப்பாக இவர் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்னு ஹக் பண்ணி அனுப்பி வைக்கிறான். அப்போ மேத்யூவோட பொண்ணும் பார்த்துப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறா. சொல்லப்போனால் இப்போ தான் அவன் மேத்யூ கிட்டே பேசியிருக்காளாட்டிருக்கு. சந்தோஷத்தில் மேத்யூவும் அவன் பொண்ணை ஹக் பண்ணிட்டு தம்பியை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வரான். ஹீரோவும் அசிஸ்டன்ட்காரனும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு அசிஸ்டன்ட்காரங்கிட்ட நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதரா, நீங்கள் போகிற வழியில் நிறைய ஸ்பைடர் வெப் இருக்கும், அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் என்ன ஆனாலும் சரி இருட்டிருச்சுன்னா நான் சொன்ன அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க, அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவங்க கிளம்புன அடுத்த செகண்டே ஹீரோவோட பையன் அடிச்சு பிடிச்சி வரான். நீங்கள் இப்போவே வந்து இதை பார்த்தாகணும்னு கூப்பிட்டு போகிறான். ஹீரோவும் போய் பார்த்தா இவங்க சாப்பாட்டுக்காக அறுவடை பண்ண வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் அழுகி போய் கிடக்குது. அப்போ டானா வேற ஹீரோ கிட்ட நம்ம கிட்ட ஃபுட்டு ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இருந்துட்டு இந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்னு கேட்கும் போதே அசிஸ்டன்ட்காரனோட வீட்டுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்ச அத்தனை பேரும் ஆரவாரமாக நின்று கத்திட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா ஃபுட்டு ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா இருந்துட்டு யாரும் பதட்டப்பட வேண்டாம்டா, இங்கே இருக்கிறத எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் யாரும் கேட்குற நிலைமையில இல்லை. அவங்களை கண்டுக்காம தள்ளி விட்டுட்டு கிடைச்ச ஃபுட்டெல்லாம் ஆட்டையை போடுறதுக்குள்ளே போயிடுறாங்க. அதே டைமில் இந்த மொட்டையன் வேற இந்த ஆடெல்லாம் ஒரு பட்டி மாதிரி கட்டி அடைச்சி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து ஒரு ஆடை கூப்பிட்டு வரான். அப்போ கரெக்டாக அங்கே வர மேத்யூவோட பையன் இருந்துட்டு இவ என்னோட ஃப்ரெண்டு, இவளை நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது, இவ பேர் ஆல்மா அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆட்டுக்கு பேர் வேற வச்சிருக்கான் அந்த பையன். ஆனால் இந்த மொட்டையை அவன் பேசுறத கண்டுக்கிற மாதிரியே இல்லை. கூடவே இருந்த விக்டர் அந்த ஆடை புடுங்கலான்னு பார்க்கும்போது மொட்டையனுக்கும் விக்டருக்கும் சண்டை ஆயிருது. கடுப்பான விக்டர் ஒரு கட்டத்தில் கன்னை எடுத்து நீட்டிடுறான் மொட்டையனை பார்த்து. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே டர் ஆயிருது. அப்போ கரெக்டாக ஹீரோவும் அவன் பையனும் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோ தான் விக்டரை சமாதானப்படுத்தி அவங்ககிட்ட இருக்கிற கன்னையும் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் மொட்டையனை பற்றி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஃபுட்டு ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால தான் எனக்கு தேவையான ஃபுட்டு நானே எடுத்துகிட்டு போகிறேன், இந்த ஆடை போட்டு தள்ளலான் இருக்கேன்னு சொல்கிறான். பட் ஹீரோ இருந்துட்டு முட்டாள்தனமாக யோசிக்காத, இது எல்லாமே ஒரு ரிசோர்சஸ். ஆடை உயிரோடு வச்சுருந்தா அது மூலிமா பால் கிடைக்கும், சிக்கனை உயிரோடு வச்சுருந்தா அது மூலிமா முட்டை கிடைக்கும். எனக்கு தெரியும் நம்மளுக்கு ஃபுட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது, எல்லாருமே பதட்டத்தில் இருக்கீங்க. பட் நம்ம எல்லாத்தோட குறிக்கோளும் மறுபடியும் வீட்டுக்கு போகணுங்கிறது மட்டும்தான். அதனால கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போராடலாம், இதுக்குண்டான வழியையும் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி அந்த ஆடையும் வாங்கிடுறான். அதே டைம்ல காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற மேத்யூ இருந்துட்டு கூட வந்துட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் காரனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான். அசிஸ்டன்ட் காரனும் அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு ஆப்போசிட்ல மண்டையோடலாம் வச்சு ஒரு எலும்பு கூடு மாதிரி விகாரமா ஒரு உருவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. இது என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதே மாதிரி ஒரு உருவம் பக்கத்துல இன்னொன்னு இருக்கு. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி போனா அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடு மாதிரி இந்த விகாரமான உருவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது மரத்தாலேயே கட்டின மாதிரி ஒரு 2-3 வீடு இருக்காங்க. அசிஸ்டன்ட் காரனுக்குலாம் பயமாயிருது, கன்னை எடுத்து கையில வச்சுக்கிறான். மேத்யூவும் போய் அதை செக் பண்ணி பார்த்தா வீடு நல்லா ஸ்ட்ராங்கா சாலிடா இருக்கு. அப்ப அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு சீக்கிரம் இருட்டாயிரும், அதுக்குள்ளேயும் ஹீரோ சொன்ன இடத்துக்கு போய் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மேத்யூ இருந்துட்டு இந்த இடமே ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, நம்ம கிட்டதான் மந்திரக்கல் இருக்கே, அதை வச்சு நம்ம பேசாம இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணுவோம், காலையில எந்திரிச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அசிஸ்டன்ட் காரர் வந்துட்டு ஹீரோ ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி நம்ம கண்ணுக்கு படும், அப்பதான் நம்ம போறது கரெக்டான டைரக்ஷன் சொன்னாரு, இப்ப வரைக்கும் அது கண்ணில் படவே இல்லையேன்னு கேட்கும்போது மேத்யூ வந்துட்டு ஒருவேளை இதை தாண்டிதான் அதெல்லாம் வருமாட்டிருக்கு, எதா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்கலாம்னு சொல்றான். ஸோ வேற வழியே இல்லாதனால அசிஸ்டன்ட் காரனும் அங்கே ஸ்டே பண்றதுக்கு ஒத்துக்கிறான். அதே டைம்ல மேத்யூவோட ஒய்ஃபு இந்த சர்ச்சில் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து ஃபாதர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா.
நான் யாரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு எதுவுமே எனக்கு புரியல. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என் மைண்டு ஃபுல்லா பிரேக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் இருந்துட்டு, எதை பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாரு, அவர் எப்பவுமே நம்மளுக்கு உறுதுணையா இருப்பாருன்னு சொல்றாரு. கடுப்பான மேத்யூவோட ஒய்ஃப், நான் கடவுளை பத்தி பேச வரல, ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தார்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு பிளேஸை உருவாக்கி இருக்க மாட்டாரு. அங்க இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துருக்க மாட்டாரு. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா நான் என்னோட 3வது குழந்தைய இழந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர், நான் இங்க வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. அப்போ பின்னாடியே வந்த ஃபாதர், உன் குழந்தையோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. இப்பதான் இவ ஸ்டன் ஆகி நிக்கிறா. இல்லம்மா, ஒரு குழந்தைய இழந்துட்டேன்னு சொன்னீங்களா, அந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேட்கும் போது தாமஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றா. சரிம்மா, உனக்கு வேற குழந்தைங்களா இருக்காங்களான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற லஞ்ச் பாக்ஸை பத்தி ஃபாதர் விசாரிக்கிறாரு. அப்ப மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, நான் அந்த இடத்துல இருந்து வரும்போது விக்டர் தான் இந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விட்டான், இதுல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொன்னான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அப்ப ஃபாதர் இருந்துட்டு, எந்த இடத்தமா நீ மென்ஷன் பண்றேன்னு கேட்கும்போது மேத்யூவோட ஒய்ஃபும், அந்த இடத்த நீங்க கனவுலையும் கூட இமேஜின் பண்ண முடியாது, நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வரும், அங்க இருக்கிற அத்தனை மக்களும் அந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்க, அங்கிருந்து வெளியே வர்றது பாசிபிளே கிடையாது. நான் அங்க இருக்கிற ஒரு மரத்தோட பொந்துல பூந்து லைட் ஹவுஸ்க்கு வந்தேன், அங்க இருந்த சின்ன பையன் இது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லி லைட் ஹவுஸ்ல இருந்து என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபாதர் இருந்துட்டு, அந்த லஞ்ச் பாக்ஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பட் மேத்யூவோட ஒய்ஃப் என்ன நினைச்சுக்கிறான்னா, இவ சொல்ற விஷயத்த ஃபாதர் புரிஞ்சுக்கலையோன்னு நினைச்சுக்கிறா. ஆனா ஃபாதர் இருந்துட்டு, நீ சொல்றது நல்லாவே எனக்கு புரியுதுமா, நீ ரொம்பவே பெயின்ல இருக்க, என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த லஞ்ச் பாக்ஸையே ஓபன் பண்றா. விக்டர் சொன்ன மாதிரியே நிறைய ஸ்நாக்ஸை பேப்பர்ல வச்சு கட்டி கொடுத்துருக்கான். இதை பார்க்கும் போதே மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, விக்டர் பேருக்கு தான் வளர்ந்த பையனா இருக்கான், மனசளவுல எப்பவுமே குழந்தை தான் அப்படின்னு மென்ஷன் பண்றா. அப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்நாக்ஸா எடுக்கும் போது தான் அந்த லஞ்ச் பாக்ஸ் அடியில ஒரு பேப்பர்ல, இந்த லஞ்ச் பாக்ஸ் தொலைஞ்சதுன்னா இந்த அட்ரஸ்ல கொண்டு வந்து கொடுங்கன்னு ஒரு அட்ரஸையும் எழுதி வச்சிருக்காங்க. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஃபாதர், நான் கிளம்பி ஆகணும், எனக்கு எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஸோ ஒரு வழியா இந்த ஃபாதரோட உதவினால இவளுக்கு அடுத்தது எங்க போகணுங்கிற க்ளூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் சீன்லயே காலனி ஹவுஸ்ல இருக்கிற எல்ஜின் உட்காரம் கூட முடியல, தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பஸ்ல வந்த பாட்டிமா இருந்துட்டு, டே இதுக்கு மேல தூங்கலான்னு ஹீரோ சொல்லிட்டான்டா, போய் ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்ஜின் இருந்துட்டு, அது பிரச்சனை இல்ல, தூங்கும் போது ஒரு வித்தியாசமான உருவத்தை பாக்குறேன், ஆனா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டிமா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு, அந்த உருவமான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் திரும்பி பார்த்தா இவனை தண்ணிக்குள்ள ஒண்ணு அமுத்தி கொல்ல பார்த்துச்சு பாத்தீங்களா, அதே உருவம் அங்க நின்னுட்டு இருக்கு, அது இவன் பக்கத்துல வேற வருது. பயபுல ஒரு நிமிஷம் செம ஷாக் ஆயிடுறான். அது வந்து இவன் கன்னத்துல கைய வைக்கும் பாருங்க. ஆக்சுவலா இப்போதான் எல்ஜின் தூக்கத்துல இருந்து கண்ணையே முழிக்கிறான். பார்த்தா பக்கத்துல பாட்டிமாவையும் காணோம், அந்த உருவத்தையும் காணோம். ஒரு நிமிஷம் பதறி போயிடுறான் எல்ஜின்னு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ, அசிஸ்டன்ட் காரனோட அம்மா டோனா 3 பேரும் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஃபுட்டு கையில இப்போதைக்கு எவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்குன்னு கேட்கும் போது டோனா இருந்துட்டு, மக்கள் பயத்துல வந்து இருக்கிற ஃபுட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுவும் சுத்தமா பத்தாது நம்மளுக்கு, இப்போ ரேஷன்னு சொல்ற அளவுக்கு நம்ம கையில எதுவுமே இல்ல. அன்னைக்கு அந்த புயல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மண்ணெல்லாம் ரொம்ப பாய்சனா மாறிடுச்சு, எதுவுமே விளைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் காரனோட அம்மா இருந்துட்டு, நம்ம சின்ன சின்ன செடியா விதைச்சு வைப்போம், அதுவும் வேற வேற இடத்துல வேற வேற மண்ணுல பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் சரியா படுது. ஆனா இப்போதைக்கு இருக்கிற பசியை போக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது ஒரு மாடை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு, ஒரு மாடை போட்டு தள்ள எவ்வளவு நாள் சமாளிக்க முடியும்னு கேட்கும் போது டோனா இருந்துட்டு 1 மாசம் வரைக்கும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க பிளான்ட் வைக்கணும்னா அது முளைச்சு வந்து காய்கறி கொடுக்கறதுக்கு ஒரு 3 மந்த்ஸாவது டைம் கொடுக்கணும். அப்ப மீதி இருக்கிற ஆடை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது கரெக்டா மேத்யூவோட பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனுக்கு தான் இந்த ஆடு ஃப்ரெண்ட் ஆச்சே. இதை கேட்ட உடனே ரொம்ப அப்செட் ஆகி அங்கிருந்து வெளியே போயிடுறான். அதனால ஹீரோ மேத்யூவோட பையனை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து பேசுறான். அப்ப அந்த பையன் இருந்துட்டு, இந்த அனிமல்ஸை கொல்றதை தவிர வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோவும், வேற ஏதாவது வழி இருந்தா கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன், ஆனா இப்பத்துக்கு நம்ம கையில வேற ஆப்ஷன்ஸே இல்லை, நீ கவலைப்படாத, இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தோட பசியையும் போக்குறதுக்காக தான் அதோட உயிரை தியாகம் பண்ணுது,
அப்படின்னா அந்த அனிமல்ஸும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சமாதானப்படுத்துறான். அப்போ அந்த பையனும் நீங்கள் கொல்றதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அல்மாவை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஃப்ரெண்டாக ஒரு ஆடை வளர்த்துறான் பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறான். ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் வித்தியாசமாக பேசுகிறானேன்னு பார்க்கும்போது இல்லை அந்த ஆல்மா அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறத பார்க்க விரும்பாது, அதனால ஃபர்ஸ்ட் அதை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைமில் மேத்யூவோட ஒய்ஃப் அந்த லஞ்ச் பாக்ஸில் இருக்கிற அட்ரஸை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறா. உள்ளே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு நிற்கும் போதே காரில் ஒருத்தர் அங்கே இறங்குறாரு. அவர் இவளை பார்த்த உடனே ஏதோ டொனேஷனுக்கு தான் நின்றுருக்கான்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிளம்புமா அப்படின்னு மிரட்டி விட்டுறாரு. அப்போ அவள் கையில் இருக்கிற லஞ்ச் பாக்ஸை பார்த்து மனுஷன் ஒரு நிமிஷம் வெடவெடத்து போயிடுறாரு. இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவர் கேட்கும்போது மேத்யூவோட ஒய்ஃப் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நிஜமாலுமே நீங்கள் தான் விக்டரோட அப்பாவான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஷாக் அவங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு தான். இப்போ மேத்யூவையும் அசிஸ்டன்ட் காரனையும் காட்டுறாங்க. இருட்டானதுனால அங்கே இருக்கிற வீட்லேயே தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ மேத்யூ ஹீரோ நம்ம போகிற வழியில் அந்த ஸ்பைடர் வெப் அடிக்கடி கண்ணுக்கு படுன்னு சொன்னான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணில் அது படவே இல்லை. ஒருவேளை நம்ம தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். அப்போ கரெக்டாக இவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு வெளியே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக வீடை வேற தட்டுது. ஒரு நிமிஷம் 2 பேத்துக்கு வெடவெடுத்து போயிடுது. அப்புறம் என்ன நினைச்சதுன்னு தெரியல, சத்தமே இல்லை, எல்லா மான்ஸ்டர்ஸும் கிளம்பி போயிடுச்சாட்டிருக்கு. அப்போ மேத்யூ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அசிஸ்டன்ட் காரங்கிட்ட பேசாம நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம ஆயிரும். அதனால தான் ஒரு வேளை என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு தனியாக அங்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எங்கள் 2 பேத்துல யாரோ ஒருத்தராவது குழந்தைங்களை பார்த்துக்க இருக்கணும்னு அவ எதிர்பார்த்துருப்பா. அதனால காலையில் நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் காரனுக்கும் புரியுது, அவனும் ஒத்துக்கிறான். அதே டைமில் வில்லேஜில் இந்த ஆடு மாடெல்லாம் பட்டி தொட்டி போட்டு அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த டோரை ஒரு மான்ஸ்டர் ஓப்பன் பண்ணி விட்டுருது. பக்கத்திலே இருக்கிற கூடாரத்தோட டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. சரக்க ஊற்றலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த கை நடுங்க ஆரம்பிக்குது அவனுக்கு. இருந்தாலும் பைபிளை கொட்டாமல் ஊற்றிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஜேடு கண்ணை முழிச்சு வெளியே வரா. சரக்கு பாட்டிலை பார்த்தோன்னே பைபிளுக்கு சந்தோஷமாயிருது. இந்த சரக்கு எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு விசாரிக்கும் போது தான் ஹீரோ ஃபாதர் தான் ஒரு ரத்தக்கரையோட ஷர்ட்டு, ஒரு கேண்டி பார், அது கூட இந்த சரக்கையும் புதைச்சி வச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்கிறேன், சரி உனக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். அதுக்கு ஜேட் அதை பற்றி தான் கண்டுபிடிக்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லும் போதே வெளியே ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு திரைய விளக்கி பார்த்தா மாடு பசு எல்லாம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு செம ஷாக் ஆயிருது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரே ரிசோர்ஸ் இப்போ அது மட்டும்தான். அதுவும் இல்லாமல் போச்சுன்னா ஊரில் இருக்கிற ஒருத்தன் பசி ஆற்ற முடியாது. அதனால அந்த மாடையெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஹீரோ வெளியே வரான். அவன் பின்னாடியே ஜேடும் வந்துடுறான். ஜேடுக்கு ஒரு பக்கம் பயம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. ஸோ வெளியே ஆடெல்லாம் கத்திட்டே போகும்போது இந்த விஷயத்த விக்டரும் பார்த்துட்றான். அதனால மேத்யூவோட பையனையும் பொண்ணையும் பத்திரமா லாக் பண்ணிட்டு உள்ள இருக்க சொல்லிட்டு விக்டரும் அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவும் வெளியே வந்துடுறாங்க இந்த ஆடு மாடெல்லாம் கூட்டு போய் அடைக்கிறதுக்காக. அப்போ வெளியே என்னடா சத்தம் கேட்குதுன்னு பஸ்ல தூங்கிட்டு இருக்க மொட்டையை எந்திரிச்சு பார்க்கும் போது தான் இவங்க ஆடு மாடெல்லாம் இழுத்துட்டு போறாங்கிற விஷயம் தெரியுது. அதே டைம்ல மான்ஸ்டர்ஸும் அங்க வந்துட்டு இருக்குங்கிறத அவன் பார்த்துறான். அதனால பஸ்ஸோட ஹாரன் அடிச்சு எல்லாத்தையும் அலர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல மேத்யூவோட பையன் ஜன்னல் வெளியில பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு ஆடு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆல்மான் கூட பேர் வச்சிருப்பான். அந்த ஆடு போறத பார்த்துறான். ஐயோ அது தனியா போகுது, அதுக்கு ஏதாவது ஆயிரும், நான் போய் காப்பாத்துறேன், டோரை ஓபன் பண்றான். சீசன் 1ல ஒரு கிளவி மான்ஸ்டர் கனக்கொடூரமா ஒரு குழந்தைய அம்மாவையும் கொண்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த மான்ஸ்டர் நிக்குது. 2 பேரும் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. மேத்யூவோட பொண்ணு, இவ பேர் ஜூலி. ஆக்சுவலா இந்த ஜூலியும் டோரை க்ளோஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணா அந்த மான்ஸ்டர் விட மாட்டேங்குது. அதனால இவங்க பின்னாடி வழியில ஓடலான்னு தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் வேற உங்க கூட விளையாடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வருது. அப்படியே உள்ள வர வர அந்த மான்ஸ்டரோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பாருங்க. இவங்களும் பின்னாடி டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரும்போது கரெக்டா அங்க சாரா வந்துடுறா. யாருமே சத்தம் போட்டாதீங்க, போட்டு தள்ளிரும் சொல்லி அங்க இருக்கிற புதர்ல எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த மான்ஸ்டரும் பின்னாடி டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரும். இப்பதான் கிளவி உருவத்திலிருந்து முழுசா மான்ஸ்டரா மாறி இருக்கு. இவங்களை கண்டுபிடிக்க முடியலையேங்கிற வேதனையில கத்துன்னு கத்திட்டு இருக்கு. அதே டைம்ல ஹீரோ பக்கத்துல இந்த பார் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள கூட்டு போய் சின்ன சின்ன ஆடெல்லாம் அடைக்க சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் காரனோட அம்மா கிட்டையும் விக்டர் கிட்டையும். ஹீரோவும் ஜேடும் தான் பெரிய பசுமாடை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
அப்ப கரெக்டா ஜேடுக்கு முன்னாடி வந்து நிக்கும் பாருங்க மான்ஸ்டர். ஒரு நிமிஷம் வெடவெடத்து போயிடுறான். ஹீரோ இருந்துட்டு அதை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போடா அப்படின்னு சொல்லும் போது அந்த மான்ஸ்டர் அந்த மாடோட கழுத்துல கைய வச்சு உள்ள இருக்கிற தொண்டைய மொத்தமா புடுங்கி போட்டுருது. அந்த மாடும் அதே இடத்துல துடி துடிச்சு இறந்துருது. இத பார்த்து ஜேடு பேச்சு மூச்சு இல்லாம நின்னுட்டு இருக்கான். அப்ப விக்டர் தான் வந்து ஜேடை இழுத்துட்டு போறான். அதே டைம்ல இந்த மான்ஸ்டரும் இந்த குழந்தைங்க எல்லாம் எங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க தேடுற கேப்ல சாரா இவங்களை கூப்பிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வரா. நல்ல வேலை இதை கரெக்டா மொட்டையன் பாத்துறான். அதனால இவங்க 3 பேத்தையும் பஸ்ஸுக்குள்ள கூப்பிட்டுக்கிறான் மொட்டையன். ஒரு வழியா இப்பத்துக்கு இவங்க சேஃபு. அதே நேரத்துல ஹீரோ இந்த பெரிய மாடை நான் கூப்பிட்டு போறேன், நீங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற பார்க்குள்ள இந்த சின்ன சின்ன ஆடெல்லாம் அடைச்சிட்டு அங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றான். சோ விக்டரும் ஜேடும் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அசிஸ்டன்ட் காரனோட அம்மா ஹீரோ தனியா கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த மாடை கூட்டு போய் கட்டுறக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. அப்பவும் ஹீரோ சொல்றான், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க அவங்க கூட போய் சேஃபா இருங்கன்னு. ஆனா அவங்க அம்மா இருந்துட்டு நீ மட்டும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா மாடெல்லாம் அடைச்சு வச்சிருக்க குடோனுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ அந்த டோரையும் லாக் பண்ணி மந்திரக்கல்லையும் அங்க வச்சிடறான். அப்ப திடீர்னு இவங்க இருக்கிற அந்த குடோன்ல இருந்தே என்னப்பா இந்த இடம் உன்னை பிரேக் பண்ண முடியாதுன்னு நீ சொன்ன அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா இது எல்லாமே இவங்களை பிடிக்கிறதுக்காக மான்ஸ்டர் செஞ்சு வச்ச ட்ராப் தான் இது. சோ போன சீசன் மாதிரி இல்லாம இந்த சீசன்ல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவனுங்களை விட கிளவரா யோசிக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கானுங்க. அப்ப அங்க வர மான்ஸ்டர்ஸ் ஹீரோவையும் அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவையும் லாக் பண்ணுது. கடுப்பான ஹீரோ ஒரு மான்ஸ்டர் பிடிச்சி தள்ளி விடுறான். அது ஒரு மரத்துல முட்டணும்னா அதுக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரியலீங்க, முழுசா மான்ஸ்டரா மாதிரி ஹீரோட கையில ஒரு வெட்டு போட்டு விட்டுருது. அப்ப ஹீரோ கிட்ட இருக்கிற ஹேண்ட் கஃப் வேற கீழே விழுந்துருது. சோ அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹீரோவை தரதரான்னு இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற மரத்துல ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்ணி வச்சிருதுங்க. அப்ப ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்றான், என்ன வேணா பண்ணுங்கடா, அந்த அம்மாவை விட்டுருங்கடா அப்படின்னு. அதுக்கு அந்த மான்ஸ்டர் இருந்துட்டு, கவலைப்படாத, உன்னை நாங்க கொலை பண்ண போறது கிடையாது, அதுல என்ன ஃபன் இருக்க போகுது, இந்த இடம் உன்னை பிரேக் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல, அதையும் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவோட தலைமுடிய புடிச்சு இழுக்கும் பாருங்க. பின்னாடி மண்டையே பாதி பிஞ்சிட்டு வந்துருமாட்டிருக்கு, ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இத பாக்குற ஹீரோ கத்தி கதறான். அப்ப அசிஸ்டன்ட் காரனோட அம்மா ஜாப்பனீஸ்ல ஏதோ சொல்றாங்க, ஆனா இவனுக்கு புரியல. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் ஹீரோ கண்ணு முன்னாடியே அவன் பார்க்க கன கொடூரமா அந்த அம்மாவை வேட்டையாடுது. அந்த அம்மா கத்தி கதற சத்தம் மட்டும்தான் கேக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.